எனக்கு வந்து தீபக் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவரோட அக்செப்டன்ஸ். வீட்ல இருக்கிற எல்லாரோட அதிகமான அக்செப்டன்ஸ் நான் அவர்கிட்ட பார்த்தேன். எந்த விஷயத்துல சொல்றேன்னா, அவருக்கு அவருக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸும், இன்னும் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் எடுத்து வச்சு பாருங்க. அவரோட பெர்சனல் பவுண்டரின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் இப்ப சௌந்தர்யா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் வரம்பு மீறி போயிருப்பாரு. அவரையும் நான் பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேசிட்டாரு. அவரு பேசியிருக்க கூடாதுன்னு சொல்ட்டு அவர விமர்சனம் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அவராவே போயிட்டு யாருமே சொல்லாம அவங்கள அப்ரோச் பண்ணி, அவங்கள புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணி, அவங்க புரிஞ்சுகிட்டு, அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி குடுத்து, அந்த அவர் கேப்டன் ஆயிட்ட அப்புறம், அவங்கள சார்ஜென்ட்டா போட்டு, கூடவே இருந்து வச்சுட்டு அந்த அழகு பார்த்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்ன பொறுத்தவரைக்கும் அ அந்த அந்த மொமெண்ட் இஸ் வேர் லைக் எவ்ரிதிங் சேஞ்ச்ட் ஃபார் மீ அபௌட் தீபக். ஓகேவா? இதே மாரி அவரு ஜாக்லினுக்கும் பண்ணியிருப்பாரு. இதே மாரி மஞ்சரிக்கும் பண்ணியிருப்பாரு. ஸோ ஐ லவ்ட் தட் அபௌட் ஹிம். அவரோட ஃபேமிலி வரும்போது, அ நானும் என் மனைவியும் வந்து அந்த மொத்த செக்மெண்ட்டையும் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருந்தோம். அதுல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அ "லவ் மீ அண்ட் கம்ப்ளீட் மை லைஃப் ஆல்வேஸ் பேபி" அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப பார்த்து சொல்லியிருப்பாரு. அதுக்கெல்லாம் வந்து நான் அழுதுட்டேன் அந்த இடத்துல. இட் வாஸ் வெரி வெரி ஜென்யூன். அதுக்கப்புறம் அவரு சொல்லியிருப்பாரு, "இதுக்கு மேல என்ன வேணும்?" லைக் அவரோட ஃபேமிலிலாம் அந்த அளவு அந்த அழகான மனைவி, அன்பான ஒரு மகன், தே ஆர் ப்ரவுட் ஆஃப் ஹிம்ன்ற ஒரு விஷயத்த எஸ்டாப்ளிஷ் பண்ணி பேசியிருப்பார்ல. அதுல அவரு ஒரு பெர்சனா யாரு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் இந்த 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 டாஸ்க் நடத்துதுல்ல, அந்த நெருப்பு குழி டாஸ்க். அதுல அவரு வந்து அந்த அந்த பேப்பர எரிச்சு அந்த ஃபோட்டோ எரிச்சுட்டு, அவரு வந்து வாங்கடா சின்ன பசங்களா, இப்போ விளையாடலாம்டா வாங்கடான்னு ஒரு இன்டென்சிட்டி காமிச்சார்ல. அந்த இன்டென்சிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃபோட்டோ எடுத்து முத்துக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு முத்துவ நோக்கி அத காமிச்சார்ல. அந்த பிரதர்ஹுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உனக்காக தான்டா இது அப்படின்னு. அது 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 பிடிச்சிருந்தது. ஆ இது மாரி நெறைய இருக்குங்க. ஃபர்ஸ்ட் 4, 5 வீக்ஸ் என்னோட ட்வீட்ஸ் அவர பத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கும் ஜகன்லாம் என்ன அவாய்ட் பண்ணிட்டான். இத்தனைக்கும் ஜெகன் நாங்க லைக் பேசுவோம்ல. இப்போ சிவாக்கும் எனக்கெல்லாம் சண்டையே வந்துருச்சு. பிளாக்லாம் பண்ற அளவுக்குலாம் சண்டை வந்துருச்சு. அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்கேன் அவர. இப்ப இந்த மேப் டாஸு, அந்த குயிஸ் டாஸ், இந்த மாரி ஒரு ஸ்மார்ட் அதெல்லாம் வச்சு என்ன சொல்றீங்க? அதெல்லாம் பயங்கரம் தாங்க. சூப்பர் தாங்க அதெல்லாம். ஸோ இப்ப இப்ப இருக்காங்களே, அ ம். டாப் 6ல அதுல ஆமா. முத்து, ராயன் இவங்க ம். தவிர்த்து மத்தவங்களோட அவங்களோட இது எப்படி இருக்கு? தீபக்கோட பட் அவங்களோட அட்வான்டேஜ், அவங்களோட கிளாஸ் ஏதாச்சும் சொல்லுங்க. இந்த நீங்க நீங்க வந்து வெறும் டாஸ்க் வச்சு பார்த்தீங்கன்னா, டாஸ்க்க தவிர வந்து ரயன் கிட்ட ஒண்ணுமே கிடையாது. யூஸ்லெஸ். ராயனையும் 100% தவிர ராயனையும் முத்தியும் தவிர ஏன் ராயன் பூந்துட்டாரு. அவர் டாப் 5ல இருக்காரு. ஆ, முத்து அப்ப ஓ! ஃபைனலிஸ்ட் யாரு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி கேட்கிறீங்களா? அப்படி இல்ல. இவங்க மத்த பேலன்ஸ் 4 பேரு தீபக்கோட ம். அப்படியே என்ன அவங்களுக்கு நெறைய நல்லா செஞ்சிருக்காங்க இந்த 98 டேஸ்ல அப்படின்னு அவங்களோட கருத்து எனக்கு வேணும். இல்ல என்னோட டாப் 5 எப்பவுமே எப்படி இருந்ததுன்னா, முத்து, ஜாக்கு, மஞ்சரி, அ தீபக்கு, சவுண்ட்/பவித்ரா இப்படி தான் இருந்துச்சு. சரியா? இந்த வாரம் வந்து ஐ மீன் ஆப்வியஸ்லி எனக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இவரு போயிடுவாருன்ட்டு. அவர தாண்டி அங்க வந்து யாரு அங்க இருக்க தகுதியான ஆட்கள் அப்படின்னு கேட்கிறீங்க. நான் திரும்பவும் சொல்றேன். அது முத்து, ஜாக்கு, அம் சவுண்ட் பிகாஸ் அவங்க என்ன அவங்க கிட்ட இருந்து பார்க்க ரசிக்கிறாங்கன்னு அவங்க ஆடியன்ஸ்க்கு தான் தெரியும். கேக்கல. ஆ என்ன ஆ செஞ்சாருன்னு கேக்கல. எஃபோர்ட் எஃபோர்ட் வைஸா எனக்கு எனக்கு சவுண்ட் கிட்ட ஒண்ணுமே தெரியலங்க. ஜாக்லின் கிட்ட நெறையவே இருக்கு. ஆம் கேக்குறேன். அந்த 4 பவித்ரா கிட்டயும் என்ன ஆ செஞ்சாங்க சொல்லுங்க. 98 டேஸ்? அதாவது இப்ப தீபக் பத்தி இவ்வளவு இப்ப ஜாக்லினுக்கு சொல்லவா? சொல்லுங்க. ஓகே. ஜாக்லினுக்கு வந்து டே 1ல இருந்தே அவங்க விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் டாஸ்க்ஸ் 2 அவங்களோட கேம் கான்ட்ரிபியூஷன் பெருசு. அந்த வீட்ல எல்லாரும் கம்ஃபோர்ட் நோக்கி ஓடும்போது, அவங்க வந்து அவங்க உரிமைக்காக நின்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் ஷி வென்ட் அண்ட் ஆர்க்யூட் வித் த பாய்ஸ். ஒரு டிபேட் வச்சிருந்திருப்பாங்க. நீங்க என்னோட பெட்ட நான் குடுத்துடுறேன். 4 வாரம் என்ன நாமினேட் பண்ணாம இருப்பீங்களா? அந்த மாரி டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ்.
அது அது அப்புறம் என்எஃப்பி இருக்குல்ல. அந்த என்எஃப்பின்ற விஷயத்த வந்து ரீடைரக்ட் பண்ணது. பாய்ஸ் டீம்ல வந்து ரீடைரக்ட் பண்ணி அவங்களுக்கு யாருக்கு போடணும்னு யோசிச்சாங்களோ, அவங்களுக்கு குடுக்க வச்சது ஜாக்லின் தான். ஒரு வாரம் வந்து மொத்த டீமையும் வந்து பாய்ஸ் டீம முத்து அகைன்ஸ்டா திருப்பி அந்த என்எஃப்பி தீபக்குக்கு போக விடாம தடுத்து, அத எடுத்துன்னு போய் ரஞ்சித்துக்கு குடுக்க வச்சாங்க. அதே அதுக்கு அடுத்த வாரம் இதே ஐடியா யூஸ் பண்ணி முத்துவ வச்சே வந்து அந்த என்எஃப்பி வந்து ஜெஃப்ரிக்கு போகணுன்ற ஒரு ஆங்கிள்ல கொண்டு போய் அந்த என்எஃப்பியும் மாத்தி விட்டுருந்திருப்பாங்க. ஃபேக்டரி டாஸ்க்ல மொத்த வீடும் வந்து முத்து பக்கம் திரும்பும்போது, அவர் தனியா வந்து எங்க அங்க ஆப்வியஸா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. தனியா அங்க ஸ்கோர் பண்ணிடக் கூடாதுன்னும் சொல்லி, பிளஸ் இது அ அவ அ அவரு அவருக்கான இடம் மட்டும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல அவருக்காக போய் நின்னு அந்த விஷயத்த ஃபுல்லா வாங்கிக்கினாங்கல்ல. அந்த இடத்துலயும் அது பெரிய இம்பாக்ட் தான். ஆ செங்கலா செங்கலா டாஸ்க் இருக்குல்ல. செங்கலா செங்கலா டாஸ்க்ல வந்து ஆப்வியஸ்லி அவங்க ஜெயிச்சாங்க. அது இவங்க கூட ப்ளூ டீம் கூட போட்ட அலையன்ஸ்க்கு வந்து மத்த 2 பேர் உண்மையா இருந்தாங்களான்னு தெரியாது. ஜாக்லின் கண்டிப்பா உண்மையா இருந்தாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபார்ம் ஆனதே அவங்களால தான். அப்புறம் இந்த இந்த நெருப்பு குழி டாஸ்க்ல வந்து அவங்க போட்ட ஐடியா, அவங்க போட்ட ஸ்ட்ராட்டஜி தான் வந்து முத்துவே எடுத்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அத வந்து ஓஸ்டி வீக்கெண்ட் எபிசோட்ல அட்ரஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த இதெல்லாம் மாரி நெறைய இருக்கு. இதெல்லாம் வச்சு அவங்க வந்து டைட்டில் வின் பண்றதுக்கு தகுதின்னு சொல்றீங்களா? 100% இன் மை ஒப்பீனியன் ஷி இஸ் தி மோஸ்ட் டிசர்விங். ஸோ இந்த அப்படின்னா அப்ப எது வச்சு தீபக் இதுல நீங்க டாப் 5ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் ம். லாஸ்ட் வீக் வந்து நான் ஜாயின் பண்ணும்போது நீங்க அவர் தகுதி இல்லைன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. டாப் 2ல. இல்லங்க. ஆமா. டாப் 2 ஆமா டெஃபினெட்லி டாப் 2 there's no way you can't take that away from Muthu and Jack. இல்ல ஒரு டாஸ்க்லயும் ஒரு லைக் கூஸ் பம்ப் குடுத்தது தீபக் தான். இப்ப ஒரு சண்டைல போய் நின்னு அதுக்கு நீங்க சொன்னீங்க. சரி இப்ப ஜேக்க முத்து விட்டுருங்க. சரி. மத்த பவித்ரா என்ன செஞ்சாங்க? சவுண்ட் என்ன சரி. செஞ்சாங்க? நீங்க எது வச்சு இந்த வாரம் கன்ஃபார்மா தீபக்கும் அருணும் வெளியாவாங்கன்னு எது வச்சு நீங்க சொல்றீங்க? நான் சொன்னது வந்து அதுதான் அந்த ஸ்டோரி ஆர்க் வச்சு சொன்னேன். பட் பவித்ரா என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, பவித்ராக்கும் என்னால சொல்ல முடியும். அவங்களும் பண்ணியிருக்காங்க. அதாவது தீபக் கூட அவங்க பெட்டரா செஞ்சிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்களா? ஹீரோ மொமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பெருசா அந்த அளவுக்கு இருந்தது கிடையாது. பட் அவங்களுக்கான மொமெண்ட்ஸ் நெறைய இருந்திருக்கு. அதாவது பின்னாடி போய் ஒரு ஆள பத்தி நெகட்டிவா பின்னாடி போய் பேசுறது அது வந்து அவங்களோட அட்வான்டேஜ். அது இல்ல அவங்க பின்னாடி பத்தி யார பத்தியும் நெகட்டிவா பேசியிருக்க மாட்டாங்களே! அவங்க முழுக்க முழுக்க தீபக் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இந்த 98 டேஸ். இப்ப யாரு நிர்மலா? பவித்ராவா? அவங்க எங்கங்க தீபக் பத்தி நெகட்டிவா பேசுறாங்க. பவி- அவங்களுக்கு இவங்கள தொடர்ந்து நாமினேட் பண்றாங்கன்ற விஷயத்த பொலம்பியிருப்பாங்க. தப்பா எங்க பேசியிருப்பாங்க? தப்பா தான் பேசியிருக்காங்க. அவங்க ஆனந்தி அவரோட கேப்டன்சி, அவரோட ஒரு விஷயம், ஒரு கேம் பிளே அவர் தப்பா தான் செய்யறாரு. அவர் கேப்டன்சி சரியில்லை. அவர் ஒண்ணு அவரு தான் அந்த கேப்டன்சி வீட்லயே அவரு தான் ஒண்ணு அந்த அரேஞ்சே பண்ணாரு. அதுக்கு ஒரு ப்ராப்ளம். எதுக்கு ஐஸ் பாக்ஸ் திறக்க கூடாது, ஃப்ரீசர் திறக்க கூடாது, எல்லாத்துக்கும் பின்னாடி அதாவது டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் தீபக் மாதிரி டைரக்டா பேசாம மத்த எல்லாரையும் நோண்டி விட்டு குரூப் லைக் நாமினேஷனுக்கு அந்த மாதிரிலாம் அவங்க செஞ்சாங்க. இல்ல அந்த விஷயம் எங்கருந்து ஸ்டெம் ஆச்சுன்னு சொல்றேன் பாருங்க. மஞ்சரி மஞ்சரி ம அ தீபக் ஒரு ஒரு முட்டிக்கும்ல. அங்க வந்து அவரு கேப்டன் அப்டின்ற ஒரு பதவியிலருந்து வெளில வந்து தீபக்கா பிஹேவ் பண்ணது. அத வச்சு தான் அதுக்கு முந்தின வாரம் மஞ்சரிய வந்து குறை சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா இது அவரே குறை சொன்ன ஆட்களே இத வந்து இப்டி பண்றாங்கன்ற ஒரு விஷயத்துல இல்ல, வந்து இல்ல. ஸ்டெம் ஆயி இது அதுக்கு நாள். மஞ்சரி இது வந்து கடைசி நாள் நடக்கும். அந்த ஃப்ரைடே அந்த ப்ரமோஷன் வருவாங்கல்ல பசங்க, அதுக்கு ஓ! நடக்கும். ஓகே. இது இந்த ம். இந்த இது அப்ப இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கு இல்லையா? வாட் யூ கால் பொம்மை டாஸ்க்லயே ரொம்ப நேரம் இவங்க டால் டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் டே மண்டே ஈவினிங்கே இந்த ஆ ப்ராப்ளம்லாம் நடக்கும் ப்ரோ. அவங்க நான் போய் ஃப்ரிட்ஜை நான் ஓபன் பண்ணுவேன். இது யார் இவர்ட்ட யார் அந்த பர்மிஷனுக்கு ப்ரோ ஆமா. அவங்களுக்கு பவித்ராக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே தீபக்க பிடிக்காது ப்ரோ. எப்ப அவங்க ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து ஃப்ரீஸ் டாஸ்க்ல அவங்க ஃபேமிலி வந்து போனதுக்கு அப்புறம் தான் அவர் மேல கொஞ்சம் ஒரு நல்ல நம்பிக்கை வரும். அது வரைக்கும் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. எப்பயுமே அவர் ஒண்ணு ஏன்னு சொன்னா இவங்க வந்து இசட்ன்னு தான் சொல்லுவாங்க பவித்ரா. அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர் எடுக்கிறது எதுவுமே வந்து அவரை வந்து நடிக்கிறாரு. இவர் வந்து மத்தவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது, அவங்க ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிறத கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. நீங்க நல்லா பாருங்க. டே 1ல இருந்து அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஒரு ஃபேமிலி டாஸ்க்ல அதுவும் அவங்க சித்தி வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் ஹி சேஞ்ச் ஹர் மைண்ட். அதுவரைக்கும் அவங்க சேஞ்சே பண்ணிக்கல அவங்க. அ அவங்க அவங்க தான் அத ஓப்பனாவே சொல்ட்டாங்களே! அவங்களுக்கு வந்து
மென் கூட ஜெனரலாவே வந்து அவங்களால ஜெல் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே. அவங்க அது பர்சனல் அது வேற. எக்ஸ்பீரியன்ஸ். ஜெல்லாக சொல்லல. எது தீபக் எது செஞ்சாலும் வந்து குறை சொல்றது. அந்த மாதிரி மத்தவங்க சொல்லலையே. அருண் ஆமா செஞ்சதுக்கெல்லாம் அவங்க அவங்க ஜெல்லாக சொல்லலையே. முடியாது. ஆனா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜெல்லாக பெர்ஃபார்மன்ஸே வேண்டாம். பயங்கர அவங்க ஜெல். அப்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் அவங்க அதெல்லாம் பார்க்க சிரிப்பா இருந்துச்சு. இல்ல என்னன்னா அவங்களுக்கெல்லாம் முட்டிக்கல. இவங்களுக்கு தானே முட்டிக்குச்சு. அதுதான் பிரச்சனை அங்க அவங்களுக்கு. ஒன்ஸ் கண்டினியூஸா முட்டிக்கிட்டாங்க. 5 வீக்குங்க. 5 வீக் 6 வீக் வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா அவங்களை நாமினேட் பண்ணிருப்பாரு. தீபக் அப்படி பண்ணிருக்கவே மாட்டார். அவர் எல்லாத்தையும் யார் இந்த வீக் போவாங்களோ அவங்களதான் அனுப்பியிருப்பாரு. அவங்களதான் நாமினேட் பண்ணிருப்பாரு ஒழிய இவங்க மட்டும்தான் கண்டினியூஸா ஒரே ஒரு ஓட்டு இவருக்கு மட்டும் விழுந்திருக்குங்க. எவ்ரி வீக் நீங்க போய் பாருங்களேன். 3 வீக் அவங்க ஒருத்தங்க மட்டும் ஓட்டு போட்டிருப்பாங்க. வேற யாருமே ஓட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க மட்டும் அவருக்கு வந்து நாமினேட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஆக்சுவலா நீங்க நீங்க எந்த வியூல பாத்தீங்கன்னு தெரியல. ஏன்னா நாங்க வந்து தீபக் வந்து ரொம்ப இது பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பார்த்ததுல இருந்து எங்களுக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு தெரியும் நான் எப்ப இருந்து அவரை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு. எனக்கு தெரிஞ்ச செகண்ட் வீக்ல இருந்து நான் அவரை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம 2 பேத்துக்கு நிறைய டைம் இல்ல சண்டை இல்ல கூட இல்ல இருக்கு. இல்ல வந்திருக்கேன். நான் தான் சொல்றேன். எனக்கும் நிறைய இப்போ சிவா எனக்குலாம் சண்டையே ஆயிருக்கேன். எங்களுக்கு மாற்று கருத்து எல்லாம் இருக்கு. இப்ப நம்மளுக்குள்ளேயே அந்த மாற்று கருத்து இருக்கும்போது இப்ப நான் யோசிக்கிற மாதிரி பவித்ரா யோசிச்சிருந்தாங்கன்னா கன்சிடரிங் அவர் எக்ஸ்பீரியன்சஸ் அவங்க யார் கூட முட்டுறாங்களோ எஸ்பெஷலி இட்ஸ் மேல் ரைட் அவங்களுக்கு அது ஏற்கனவே பிரச்சனையா இருக்கும்போது இது முட்டும் போது அது அது ப்ராப்ளமா தானே போகும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பவித்ராக்கும் தீபக்கும் ஒரு பிரச்சனை. அப்படின்னாக்கி அவங்க பேசுறது, இல்ல ஏதாவது கருத்து கேட்கறது அது நியாயம். இப்ப நேத்து வர்ஷினிக்கு வந்து வேற சம்பவம் நடந்திருக்கும் கிச்சன்ல அருணுக்கும் அது. ஆனா சம்மந்தம் இல்லாம தீபக் இழுத்து அது போய் ரூம்ல உட்காந்து அழுது அங்க பவித்ராக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ஆனா பின்னாடி உட்காந்துக்கிட்டு போய் ஒன்னும் கேளுங்க. ஏன் உட்காந்துட்டீங்க? டைரக்டா போய் கேளுங்கன்னு வேற அவங்கள வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. பவித்ரா வந்து வர்ஷினி போய் கேளுங்க அப்படிமா. சேஃப் கேமு இது இப்ப இப்ப நேத்து இந்த வீக் நடந்தது சொல்றீங்களா? ஃபுல்லாவே ஆமா அவங்க ப்ரோ. ஆமா. லாஸ்ட் டே. அத Thursday நடந்தது. Friday போட்டு காமிச்சாங்களா நம்மளுக்கு அதுல. ஆமா இங்க உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அவங்க அவர்கிட்ட போய் கேளுங்க தானே சொல்லியிருப்பாங்க. அவங்க அந்த கதைக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்ல. ஆனாக்கி அவர் அப்படிதான் அவர் இந்த மாதிரிதான் செய்வாரு அப்படின்னு எதுக்கு வந்து ஒண்ணும் வர்ஷினி பேசுறாங்க. இப்படி இல்ல நீ அத வந்து தீபக்கே சொல்லியிருக்காரு. நான் சொல்ற விதம் வேணா தவறா இருக்கலாம், ஹார்ஷா இருக்கலாம். நான் சொல்ற விஷயத்த வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாரு. ஓகேவா? எனக்கு அவரு கூட தான் நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா நானும் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். ஐம் வெரி ரூட்ல சம்டைம்ஸ். ரொம்ப பிளண்டா இருப்பேன். நான் சொல்ற விஷயம் கரெக்டா இருக்கும். ஆனா அது சொல்ற விதம் வேணா சம்டைம்ஸ் வந்து மிஸ் ஆயிடும். அதனாலதான் என்னால அவரு கூட ரிலேட் பண்ணிக்க முடியுது. அது அவரே சொல்றாருல்ல. இவங்களும் அதான் சொல்லியிருப்பாங்க. அவர் அப்படிதான் பேசுவாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தவறான அப்படி கண்ணோட்டத்துல சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு படல இல்ல அது. நாம இதெல்லாமே அழிச்சிருவோம் இல்ல. நாம ஒரு கிராஃப் வச்சுப்போம் சரியா? ஒரு கிராஃப் வச்சு எல்லாம் இப்ப 8 கண்டஸ்டன்ட் இருந்தாங்கல்ல. 8 கண்டஸ்டன்ட்ல பார்க்கும்போது எனக்கு நீங்க தீபக்கையும் விட்டுருங்க. எனக்கு அருணே அன்ஃபேரா தான் தெரியுது எவிக்ட் ஆனது. அதுல எனக்கு தெரிஞ்சு உள்ளார இருக்கிற 2 ஆட்கள அருணும் தீபக்குமே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும். என்னைய பொறுத்தவரைக்கும். அந்த கிராஃப பொறுத்தவரைக்கும். ஏன் சொல்றேன்னா, எனக்கு நீங்க விசிபிளா யூ கான்ட் ஷோ அ கான்ட்ரிபியூஷன் ஆர் அ திங் வாட் நான் பவித்ராவே டார்கெட் பண்றேன்னே கூட வச்சுக்கிட்டோம். சரியா? இவர் என்னங்க இப்படி இருக்காரு, ஒருத்தவங்க நல்லவங்களா இருக்கக்கூடாதாங்க. நல்லவங்களா இருக்கிறவங்கள டார்கெட் பண்றாரு பாருங்க இவரு. இவர் இப்படிதானே அவங்க யாராவது சில பேர் பேசுவாங்க. பேசிட்டு போட்டும். என்னைய பொறுத்தவரைக்கும் சம்ஒன் ஷுட் புட் சம் எனக்கு வந்து நீங்க ஆலன் ஒத்துப்பாருன்னு நெனைக்கிறேன். டாஸ்க் மட்டுமே வந்து இதுல கான்ட்ரிபியூஷன் கிடையாது. என்னைய பொறுத்தவரைக்கும் ரயானே வந்து உள்ளார வந்தது வந்து இந்த என்ன சொல்லுவீங்க, அந்த டிக்கெட் டு ஃபினாலேல அந்த டாஸ்க்க வச்சு உள்ளார வந்துட்டாப்ல. அதுவே எனக்கு வந்து ஐயோ போச்சு! இன்னொரு ஆளோட இடம் அடி வாங்கும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. ஓகே வாங்குச்சு. அடுத்து எனக்கு பவித்ரா என்னன்னா, பவித்ரா டாஸ்க்லாம் பண்ணுவாங்க இல்லன்னு சொல்லல. பட் அந்த இடத்துல யூ நீட் சம்திங். யூ நீட் டூ ஓன் அப். அந்த ஒரு உங்களுக்கு ஒருத்தரோட கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னா நேரா போய் பேசிறணும். உங்களுக்கு ஒருத்தரோட கான்ஃப்ளிக்ட் இருக்கு. இந்த இடத்துல பிரச்சனை வரும்னா பரவால்ல பிரச்சனை வரட்டும் நான் கேட்கிறேன். லெட் இட் பி. பேசி முடிச்சு இந்த பிரச்சனை இங்கேயே முடிச்சிருவோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. அது கிடையாது அவங்க கிட்ட. அண்ட் அதுதான் இப்ப அவங்க பாருங்க சிவா எனக்கு புரிஞ்சிச்சு இது. அவங்களுக்கு அவரை பிடிக்காம கூட இருந்திருக்கலாம்னு நான் நம்புறேன். இல்ல ஏன்னா இல்ல நான் தீபக்கையே சொல்லலங்க. நான் தீபக்க மட்டும் சொல்லல. ஜெனரலாவே சொல்றேன். இப்ப அப்படியே விட்டுருங்க. நாம ஒரு ரன்னிங் ரேஸ் மாரியே வச்சுப்போம். சரிங்களா? இது வந்து ஒரு ரேஸ் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க ரேஸ் தான். எனக்கு பவித்ரா கிட்ட என்ன பிரச்சனைன்னா, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கம்பேரிட்டிவ்லி டாப் 8ல அவங்கள் தான் எனக்கு கம்மியா தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி சத்யா அவங்க இவங்கலாம் இருந்தாங்க. அவங்கலாம் போம்போது, எனக்கு இந்த மஞ்சரி போம்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு.
என்ன தோணுச்சுன்னா, ஏம்மா மஞ்சரி நீ கிளம்பிட்ட, நீ என்னம்மா நீ பவித்ராவெல்லாம் இன்னும் வச்சுட்டு என்னம்மா பண்றீங்க? ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் சர்டன்லி ஷூர் இட் வில் பி பவித்ரா கோயிங் அவுட் இன்ஸ்டெட் ஆஃப் மஞ்சுரி. அங்க போகும்போது எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் அடுத்து இன்னும் ஒரு லெவல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்து பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்க 2 பேர் வந்து வெளில போகும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வாட் இஸ் ஹேப்பனிங்ன்ற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. வேற ஒண்ணும் இல்ல. இன்னொரு மேட்டர் எனக்கு விஷாலோட சர்க்கிள் முடியறதுக்கு கூட நீங்க அந்த விஷாலோட சர்க்கிள் ஒண்ணு இப்ப இவங்க ஒண்ணு எனக்கு அது வந்து ஆர்கானிக்காவே தெரியலங்க. இந்த வெளிய இருக்க கண்டஸ்டன்ட் பல பேர் வந்து இந்த தர்ஷிகா, விஷால், அன்ஷிதா இத ஒரு ட்ரையாங்கிளா மாரி கிரியேட் பண்ணி அன்ஷிதாலாம் கிளியரா இருக்காங்க வெளில என்ன மேட்டர்ன்னு. இவங்க போய் கிளப்பி விட்டு ஒரு வேலைய பார்த்துருக்காய்ங்க. அந்த மேட்டர் முடிக்கிறது கூட விஷால வச்சிருக்காங்கன்னே வச்சுப்போம். அண்ட் விஷால் அடி வாங்கினவனுக்கு தான் கப்புங்கிற மாரி அடி வாங்கி ஃபைனல்ஸ் போயிருக்காருன்னு வச்சுப்போம். ஓகேவா? அத கூட விட்டுருங்க. விஷாலுக்கு கிரிஞ்சு கன்டென்ட் ஏதோ ஒண்ணு கிரியேட் ஆச்சு. பவித்ராவோட இந்த இத்தனை நாள் இருக்கு இல்லையா? அவங்களோட ஹை மொமெண்ட் இது. அவங்களோட லோ மொமெண்ட் இது. அவங்க இன்னொருத்தரோட கேம இந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணி முடிச்சு விட்டுருக்காங்க. இந்த மாரி பல டைனமிக்ஸ் தேவை. அந்த டைனமிக்ஸ் இல்ல. இல்ல இந்த இடத்துல பவித்ரா இந்த தப்பு பண்ணி நம்ம ஃப்ளாலெஸ்ன்னு யாருமே இருக்க முடியாது. நான் சொல்றேன் ஆரி எந்த இடத்துல ஃப்ளாலெஸ்ன்னு எனக்கு தெரியும். இவர் வந்து ஃப்ளாஃபுல்லான ஒரு பெர்சன். ஃப்ளா இருக்கிற ஆளு அப்படின்னு தெரியும். எந்த இடத்துல ஃப்ளா இருக்குன்னு. எல்லாருக்குமே ஒரு ஃப்ளா கண்டுபிடிக்கலாம். தீபக் எந்த இடத்துல ஃப்ளா இருக்குன்னு எனக்கு தெரியும். அவர் இந்த இந்த போகி மேட்டர்லயே சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து இந்த முன்கோபம் அது இருக்குன்ட்டு. யூ கேனாட் பாயிண்ட் அவுட் பவித்ரா வாட் ஷி டிட்னு அண்ட் வாட் ஷி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட். எதுவுமே நீங்க பெருசா ஹைலைட்டா எடுத்து சொல்ல முடியாம ஒரே மேட்டர் என்ன சொல்றாங்கன்னா சமந்தாவா அவங்க வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வீட்ல எல்லாரும் ஓப்பன் அப் இல்லாத ஆட்களும் நீ இருக்க முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு நீ இருக்க. இவ்வளவு நாள் இருக்கு சர்வைவ் ஆக முடியும். நீ ஏன் அழுகுறான்னு. எனக்கு அது ஒண்ணுதான் எனக்கு பிரச்சனை. நீங்க நான் இன்னொன்னு சொல்றேங்க. நான் இங்க சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்ல. ஜாக் இருக்காங்கல்ல, ஜாக் என்ன கேம் வேணாலும் ஆடிட்டு போகணும். கேம் ஆடி இருக்காங்க. முத்துவா என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். கேம் ஆடி இருக்காங்க. சௌந்தர்யாவா சௌந்தர்யா வந்து ஷி ஹஸ் ஃபேஸ்ட் கிரிட்டிசிசம். நான் அதுவும் சொல்றேன். அவங்க வந்து ஏதோ பண்ணிட்டு வராங்க. ஷி ஹஸ் ஃபேஸ்ட் கிரிட்டிசிசம். அண்ட் ஏதோ ஒரு ரிஸ்க் போட்டிருக்காங்கல்ல. அந்த கேம்குள்ளார இருக்க ஒரு ரிஸ்க் போட்டிருக்காங்க. தீபக் ஹஸ் புட் இன் ரிஸ்க். 25 வருஷம் கேரியர் இது அந்த இடத்துல மிஸ் பண்றேன். நான் சேஃப் கேம் ஆடாம இப்ப இந்த மஞ்சரியோட இஷ்யூ வரும்போதெல்லாம் செம்ம பேக்லாஷ் வெளியே. அது எனக்கு எல்லாருக்குமே தெரியும். ரிஸ்க் போட்டிருக்காப்ல. அந்த லேபர் மேட்டர் வரும்போதும் அந்த கிரவுண்ட் ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் லைனை ரிஸ்க் போட்டிருக்காப்ல எல்லா மேட்டர்லயும். அருண் அருணோட நிஜமான கேரக்டர் வந்து என்ன இந்த இது இப்ப நம்ம கடைசி 4 வாரம் பாக்குறது ஃபர்ஸ்ட் இந்த ஒரு 2-3 வாரம் கரெக்டா இருந்துட்டு போலான்ட்டு நடுவுல வைல்டு கார்டு வந்ததுல இருந்து கேம் ஆடுறேன்ட்டு ஹி புட் ஹிஸ் கேரக்டர் அண்ட் ஹிஸ் ரெபுடேஷன் ஆன் ரிஸ்க். whoever is going into big boss they will put their reputation into risk. எந்த ஒரு ரிஸ்க்குமே பண்ணாம ஃபைனல்ஸ் வந்திருக்கிறது பவித்ரா தான். நான் என்னை பொறுத்து வேற ஒண்ணுமே கிடையாது. நான் அதை தான் சொல்லுவேன். வேற ஒண்ணும் இல்ல. Perfect சிவா, perfect. எனக்கு எனக்கு புரியுது. பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வேற டிஃப்ரெண்டா இருக்கலாம். பட் நான் பார்க்குற பார்வை வேற அதுல. எனக்கு கேம் ஆடின ஆட்களா எனக்கு அந்த வீட்ல 2 பேர் தாங்க. வேற யாருமே கிடையாதுங்க. எனக்கு அந்த கேம் கேட்டகரியில இல்லாம தான் மத்தவங்கள நான் உள்ள வைக்கிறேனே. ஏன்னா இந்த கேமை வந்து இந்த டைனாமிக்ஸை ஷிஃப்ட் பண்றது இருக்கு பாத்தீங்களா? அந்த வீட்ல பண்ணது 2 பேர் தான். மத்தவங்க எல்லாம் வேற வேற கேட்டகரிஸ்குள்ள தான் உள்ள வராங்க. இப்போ இந்த மொமெண்ட்டை நம்ம ரசிச்சு பாக்குறோம்ல. அவர் அந்த நெருப்பு குழி டாஸ்க்ல அவர் ஜெயிக்கல. வின்னிங் இந்த டாஸ்க் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அதுல உங்க குணாதிசயம் ஒண்ணு வெளில வருதுல்ல. அந்த குணாதிசயம் எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குன்றது தான் முக்கியம். அவருக்கு அது நெருப்பு குழி டாஸ்க்ல அமையும் போது அந்த இன்டென்சிட்டி வெளில வந்தது. செங்கலா டாஸ்க்ல இவங்களுக்கு வந்து அவங்களோட போராட்ட குணம் வெளில வந்தது. அப்படிதான் பாக்குறேனே தவிர அவங்க 2 பேருமே கேமை ஷிஃப்ட் பண்றதுக்கான விஷயங்கள் பண்ணல. இன்ஃபேக்ட் அந்த வீட்ல முதல்ல வந்து நான் அர்ச்சிதாவை நான் இன்னொன்னு சொல்றேன். இது அப்படி பார்த்தா எல்லாருக்குமே எடுக்கலாம். நான் இன்னமும் சொல்றேன். நான் இது வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும் பவித்ராவை. யாராவது கேட்டுட்டு இருந்தாங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க. நான் அதை பண்ண வேணாம். சரி ஃபைனல்ஸ் போயிட்டாங்கன்னு இருக்கேன். ஏன் தெரியுமா? ஒண்ணுமே கிடையாது. அன்ஷிதா ஹாஸ் மோர் ஸ்கோப், has so much of scope than what Pavitra did. She has created so much of high points in this house than Pavitra. நீங்க அந்த டாஸ்க் சொல்றீங்க இல்லையா? நீங்க எடுத்து பாருங்க. நான் சொல்றேன் என்டியூரன்ஸா ஸ்ட்ரெங்தா அந்த செங்கலா டாஸ்க ஆடி அந்த இடத்துல அதுக்கு அடுத்த வாரம் அவங்க எவிக்ட் ஆயிருப்பாங்க அந்த பேரண்ட்ஸ் இதுக்கு அப்புறமா. நான் அதுதான் சொல்றேன். அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க. ஆனா இவங்களை 2 பேரே நீங்க அந்த இடத்துல கம்பேர் பண்ணீங்கன்னா அன்சிதா would have been much better. அந்த பொம்மை டாஸ்க்லயும் அப்படிதான் உட்காந்து இருந்துட்டு நான் உன்னை என்னன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு போயிருப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் எமோஷனலா ஹை லோஸ் எல்லாமே காட்டியிருக்காங்க அன்சிதா. ஜெஃப்ரிலாம் நான் இன்னைக்கும் சொல்றேன்.
ஜெஃப்ரி வந்து இந்த கேம்ல இப்படி பண்ணாரு அப்படி பண்றாருன்னுலாம் இருக்கலாம். நான் பல பேரை சொல்றேன் நானு இந்த மேட்டர்ல. எனக்கு என்னன்னா பட் சிவா மொமெண்ட்ஸ் கிரியேட் உங்களுக்கு அது பண்ணிக்கணும். தெரியும்ல, இங்க பிரச்சனையே அதுதானே. இங்க நெகட்டிவ் ஒருத்தங்க விளையாடுறாங்கன்னா கூட நெகட்டிவ் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னா அவங்கள வெளில அமுச்சு விட்டுறாங்க. ஆடியன்ஸே வெளில ஏங்க நான் அமுச்சிடுறாங்க. எனக்கு அது புரியுதுங்க. எனக்கு என்னன்னா ஒரே ஒரு மேட்டர் தான். எனக்கு நெகட்டிவ் இருக்கிற ஆளு வெளிய அனுப்ப போறீங்கன்னா, இல்ல வெறுமனையா நல்லவங்கள மட்டும் தான் உள்ளார வச்சுக்க போறீங்கன்னு வைங்க. இவங்க எனக்கு வந்து வேற வேற யார்ட் ஸ்டிக்ஸ் தெரியுதுங்கிறேன். இப்ப சடனா வந்து திடீர்னு நேத்து என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நான் சொல்றேன். நான் இப்ப அடிக்கிறதுக்கு காரணமே என்னன்னா அதுதான். நான் வந்து இப்ப அமைதியா தான் இருந்தேன். பவித்ரா ஃபேன்ஸ்ன்னு சில பேர் கிளம்பி வந்தாய்ங்க. வந்துட்டு மிஸ்டேக் வாட் மஞ்சரி பாருங்க யார் யார இப்ப குறை சொல்றாங்கன்னு பாருங்க. மிஸ்டேக் வாட் மஞ்சரி அண்ட் தீபக் டிட் வாஸ் ஆக்சுவலி பீயிங் ஃப்ரெண்ட்லி வித் முத்துக்குமரன். பவித்ரா பிளேட் ஹர் கேம். ஷி ஸ்டுட் அகேன்ஸ்ட் தெம் ஆல் அப்படின்னு போட்டு அது என்னன்னா நீங்க வந்துட்டீங்க. நான் என்ன சொல்றேன், ஓகேம்மா நீ வந்து வந்துட்ட. பிரச்சனை கிடையாது. நீ சப்போர்ட் பண்ணாலும் வந்துட்டாங்க. அதுக்குன்னு உன்னோட இந்த ஃபைனலை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நீ ஏதாவது பண்ணனா திரும்ப போட்டு பொளக்க தான் இல்ல செய்வாங்கங்கிறேன். வேற சிவா, ஒண்ணுமே இது கிடையாது. எதுல இருந்து ஆரம்பிச்சதை நான் சொல்றேன். இது வந்து ஒரு 3 டேஸா ப்ராப்ளமா போய்கிட்டு இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கோலிஷன் ஆஃப் விஷால் அண்ட் சவுண்ட் ஆர்மி ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அது வந்து அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, அது அன்ஃபேர்னு ஆரம்பிச்சு விட்டது சவுண்ட் ஃபேண்டம்ல இருந்து ஒரு பர்சன். அது அப்படியே எஸ்கலேட் ஆகி போகுது. விஷால் சவுண்ட் ஆர்மி ஒண்ணா சேர்றாங்க. இந்த ஒரு தீபக்கோட எவிக்ஷன் அன்ஃபேர், பவித்ரா போயிருக்க கூடாதுன்னு இல்ல இல்ல நான் அத இல்ல இல்ல ஸ்பின் நான் விஷால் பண்றாங்க. ஆர்மிலேயே போய் பேசியிருக்கேன். அந்த பசங்க என்ன சொல்றாங்க நான் சொல்லிடுறேங்க. இது நம்ம அந்த பசங்கிட்ட நான் பேசுறதையும் கேட்டிருக்கேன், ட்வீட் போடுறதையும் கேட்டிருக்கேன். அவங்க என்ன போடுறானுங்கன்னா, ஏங்க விஜய் விஷால ஏங்க தொடுறீங்க? ஆமா தீபக் எவிக்ட் ஆனது அன்ஃபேர் தான். உள்ளார அந்த அன்ஃபேரான எக்ஸ்ட்ரா கேண்டிடேட் பவித்ரான்னு தான் அவங்க அடிக்கிறாங்க. அது அதுதான் கோயலேஷன்லாம் கிடையாது. அதுதான் சிவா. அவங்க ஃபிளிப் பண்ணி விடுறாங்க அத மாரி. இது பவித்ரா ஸ்பேஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, அவங்க யாருமே தீபக் அன்டிசர்விங்ன்னு சொல்லியிருக்கவே வாய்ப்பே கிடையாது. நான் ஏன்னா எழுதி இல்ல. தரேன். சொல்றதுக்கு இல்ல. சொல்றதுக்கு இல்ல. ஆமாவா இல்லையா? இல்லங்க. எனக்கு இல்ல ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றேன். இப்ப போன வாரம் எனக்கு நிஜமாவே சொல்றேன். மஞ்சரி மேல எனக்கு பல விமர்சனங்கள் இருக்கு. ஆனா, அவங்க வந்து டிசர்விங்கான ஒரு கண்டஸ்டன்ட் டூ ஸ்டே இன்சைட் த ஹவுஸ். அத நான் திரும்ப திரும்ப ரீட்ரேட் பண்ணிட்டே தான் இருக்கேன். இப்ப வரைக்கும் சொல்லுவேன். போயிட்டு மஞ்சரி இதனால தான் வெளிய போய் விட்டார்கள். தீபக் இருந்தார் போன வாரம் உள்ள. நாம சப்போர்ட் பண்ற ஆளு வந்து தீபக் இதனால் தான் உள்ளே இருக்கிறார். மஞ்சரி செய்த தவறு என்னவென்றால் நான் எழுதினேன்னு வைங்க. என்ன விட ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. சரியா? ஏன்னா எனக்கு தெரியும். அது எவ்வளோ கஷ்டம். எவ்வளோ விமர்சனங்கள தாண்டிட்டு உட்கார்ந்திருக்கணும். இதெல்லாம் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களோட கண்டஸ்டன்ட்க்கு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா வச்சுட்டு போகட்டும். இவங்க மத்தவங்கலாம் அன்ஃபேர் இல்ல நிஜமாவே நெறைய பேர் ஷாக்ல தான் இருந்தாங்க நேத்து மத்தியானம். நான் ரியாக்ட் பண்ணிக்கல. ஏன்னா எனக்கு இது தெரியும். 6th சீசன் டைமிங்ல இருந்தே எனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துருச்சு. இது ஒரு கார்ப்பரேட் ஷோ அதுன்ட்டு நான் சொல்லியிருப்பேன். இங்க தீபக் அந்த குரூப்ல கூட நான் போட்டிருப்பேன். நீங்க யூ டோன்ட் டேக் இட் எனிதிங் பெர்சனலி. தி மேன் ஹஸ் அச்சீவ்ட் வாட் ஹி வாண்டட் டூ. இதெல்லாமேன்ட்டு. அப்படி இருக்கும்போது அப்படி நார்மலா போட்டுட்டு இருக்காங்க அன்ஃபேர்ன்னு. இப்ப எப்படி ஆயிருதுன்னா, இவங்க வந்து பவித்ரா இப்ப நான் அடிக்கிறேன்ல பவித்ராவ போட்டு அந்த மாரி கூட அடிக்கல. அன்ஃபேருங்க இந்த மேட்டரு. இப்படி இல்ல தீபக் உள்ளார போயிருக்கணுமே. ஆனா வந்து இப்படி போகலையேன்னு போட்டுட்டு இருக்கும்போது, சடனா இன்னொரு கேம்பெயின் சடனா ஆரம்பிச்சு, ஏங்க தீபக் அன்ஃபேர்ன்னு சொல்றீங்க? தீபக் அன்ஃபேர்ன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. பவித்ரா ஹஸ் ஆல்வேஸ் பீன் பெட்டர் தேன் தீபக்கு. எனக்கு என்னன்னா, ஃபேக்ட்ஸ் எடுத்து வச்சுருங்க. அவங்க கிட்ட நான் கேட்கறது என்னன்னா, நீங்க ஃபேக்ட்ஸ் எடுத்து வைங்க. இந்த ப்ரோமோ மொமெண்ட்ஸ் எடுத்து வைங்க. இந்த ஹை மொமெண்ட்ஸ் எடிட் பண்ணி போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து வைங்க. இதெல்லாம் எடுத்து வச்சா நம்ம பார்த்துரலாம். நான் என்ன சொல்றேன், கங்ராச்சுலேஷன் ஃபார் ரீச்சிங் த ஃபைனல்ஸ். பட் வென் சம்ஒன் இஸ் ஃபீலிங் திஸ் இஸ் அன்ஃபேர், அந்த விஷயத்த நீங்க அக்னாலஜ் கூட பண்ண வேணாம். ஆனா டிஸ்மிஸ் பண்றீங்க. டிஸ்மிஸ் பண்ணிட்டு, இல்ல என்னோட கண்டஸ்டன்ட் வந்து இப்ப உங்கள யாருமே கை வைக்கல. பவித்ரா தலையில யாருமே ஃபர்ஸ்ட் கை வைக்கல. கை வச்சா அது நீங்க நீங்க பண்ண வேலை தான். ஐயய்யோ! அப்ப அன்ஃபேர்ன்னு சொன்னா, அந்த அன்ஃபேரா உள்ளார இருக்கிற ஆளு பவித்ரான்னு வந்துருமே. இல்ல. சோ நாம இப்ப என்ன வெறும் பண்ணலாம்னா, அன்ஃபேர்ன்னு நாம இல்ல. அடிச்சு அது விடுவோம். வந்து வெறும் அன்ஃபேர்ன்னு சொன்னா அது பிரச்சனையே கிடையாது. அது அது ஆமா. அது வேணும்ட்டே ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்கன்னு நான் சொல்றேன். நான் பார்க்கிறேன். அத பண்றாங்க. ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. ஆ. அதுக்கு ரிபட்டல் குடுக்கணும்னு இவங்க போறாங்க. ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. அது இப்படி சொல்றாங்க. கம்பேர் பண்ணி எதுக்கு இது இப்படி பேசுறாங்க? அப்படி அந்த ஒரு ஆதங்கத்துல ரெஸ்பாண்ட் பண்றாங்க. நான் அவங்க கிட்டயே சொல்ட்டேன். அ த இத்தனைக்கும் அவங்ககிட்ட போயிட்டு இக்னோர் பண்ணிடுங்க இதெல்லாம். அவங்கலாம் கொஞ்சம் இறுக்கத்துல இருப்பாங்க. இக்னோர் பண்றதுக்கு அது தேவையில்ல. நீங்க பவித்ராவ ப்ரமோட் பண்ற வொர்க்ஸ் மட்டும் பண்ணுங்க. அது வந்து வேற இடத்துலருந்து ஒரு கிளம்புது. ஒரு விஷயத்துக்கு கிளம்புது. அதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண போவீங்க. ரெஸ்பாண்ட் பண்ண போனீங்கன்னா, மத்த இன்னொரு 3 ஃபேண்டம் ஒண்ணு சேரும். புரியுதா?
இல்லங்க. இப்போ ஒண்ணுமே இல்ல. நான் என்ன தெரியுமா சொல்றேன் அலன்? ஒண்ணுமே இல்ல. ம். இப்ப வந்து சில பேர் வந்து வேணும்னே ட்ரிகர் பண்ணி விட்டாய்ங்க. நான் என்னன்னு பார்த்துட்டேன். அதுல வந்து சில பேர் ரொம்ப நான் நிஜமாவே சொல்றேன். பவித்ராவ எப்படி பியூர் சோல்ன்னு சொல்றாங்களோ, அந்த மாரி ஸ்பேஸ் நடத்தக்கூடிய ஆட்கள்லாம் சில பேர்லாம் இருக்காங்க. ஸ்பேஸ்ல வந்து நார்மலா நல்லபடியா நக்கலாலாம் சொல்றேன். நான் அது ஏதாவது சர்காஸ்டிக்கா லேண்ட் ஆயிற போகுது. அப்படி இல்ல. நிஜமாவே நல்லபடியா லைக் தீபக் டிசர்விங்கு இவ்ளோர இருக்க வேண்டிய ஒரு ஆளு தான் அப்டின்ட்டு இருக்காங்க. அதிலேயே சில பேர் வந்து எப்படி இருக்காங்கன்னா, ஒரு சில பேர் இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்கன்னா, என்னது தீபக் வந்து இது கிடையாது. இப்படி இல்லங்க. எப்படிங்க அன்ஃபேர்ன்னு சொல்றீங்க? இதெல்லாம் அன்ஃபேர்ன்னு சொல்றதெல்லாம் ஜோக்கா இருக்கு. இப்படிலாம் பேசுறாங்க. சரியா? எனக்கு அந்த இடத்துல தான் எனக்கு எங்க இஷ்யூ வருதுன்னா, நான் வந்து நீ இப்ப இப்ப எல்லாமே இங்க அவனோட ஃபேவரைட் தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்துட்டு எப்படி அன்ஃபேர்ன்னு சொல்றீங்க? இவங்க இப்படி எனக்கு என்னன்னா, பவித்ரா விளையாண்டத காமிங்க அப்படின்ட்டுருவேன் நானு. சிம்பிளா சொல்லிட்டு போயிருவேன். ஒண்ணுமே கிடையாது. என்னோட நோக்கம் உங்க ஃபேவரைட்ட அடிக்கிறது கிடையாது. நான் சொல்லியிருப்பேன். என்னோட நோக்கம் உங்க ஃபேவரைட்ட அடிக்கிறது கிடையாது. ஆனா எனக்கு ரொம்பவே அடிக்க தெரியும் யாரையாவது போட்டு. நான் இன்னொன்னு சொல்றேன். இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல நெகட்டிவ் பிஆர்ன்ட்டு. நான்லாம் நெகட்டிவ் பிஆர் வந்து காசு வாங்காமயே பண்ணிருவேன். அந்த அளவுக்கு அதான் எனக்கு நெகட்டிவ் இருக்கு. நான் கம்மி பண்ணிக்கிறேன். அந்த வேலைய வந்து நான் அவங்க கிட்ட கன்வே பண்ணிருங்க. அவ்வளவுதான். இப்ப ஒண்ணும் இல்ல. மிட் வீக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப மிட் வீக் எவிக்ஷன் பண்ணா அவங்களுக்கு ஏவி கூட கிடைக்காது. அப்ப பாத்தீங்களா, இப்ப தீபக் வந்து ஃபைனல்ஸ் கூட வராம எவிக்ட் ஆயிட்டாரு. கிக்கி பிக்கி பண்ணாங்கன்னா, நான் மிட் வீக் எவிக்ஷன்ல ராத்திரியோட ராத்திரியா பெட்டி கட்டி வெளில அனுப்பிட்டாங்க. கிக்கி பிக்கின்னு நான் பண்ணுவேன்னு சொல்லிருங்க. அதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது. இ ஐ இ வாண்டட் டூ டெல் திஸ் ஏன்னா இல்ல எனக்கு நான் எனக்கு என்னன்னா இதுதான் மன வலியில இருக்காங்க guys, ஏற்கனவே இங்க guys, இருக்கவங்க. இல்ல guys. ஏற்கனவே நான் இத 2 பேரும் டெலிவர் பண்ணிட்டேன். இது கிங், ஆ. சிவா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. we got other speakers. அவங்களுக்கும் என்ன பாயிண்ட் குடுக்குறாங்க வச்சு ஓகே, அது ஓகே. இல்ல வரைக்கும் நான் என்ன சிவா கன்வே நீங்க டென்ஷன் பண்ணணுமோ ஆகாதீங்க பண்ணிட்டேன். சிவா. அது நீங்க நில்லுங்க. இது நம்ம பேச வேண்டிய சாரி நேரம் இல்ல. நம்ம மிட் வீக் எவிஷனுக்கு அப்புறம் பேசிக்கோம் விடுங்க. முத்து அமில இருந்து வந்திருக்காரு. நீங்க உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. சாரி இங்க வேகமா போகுது. ஸோ நீங்களும் உங்க ஐடியா குடுங்கப்பா. அப்புறம் அடுத்தது சுவாதி நீங்களும் இருக்கீங்க பேசுங்க. வி ஆர் வெல்கம் அதர் ஃபெண்டம் டு திஸ் தீபக் ஃபெண்டம் வந்து பேசுறதுக்கு. டெஃபினெட்லி உங்க ஒப்பீனியன் வந்து சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? ரைட்டா இல்லையான்னு நீங்க வந்து சொல்லுங்க. ரஞ்சித் நீங்க பேசுங்க. நீங்க கை தூக்குனீங்க பார்த்தேன். ஆ ப்ரோ எனக்கு ஆலன் ப்ரோ உங்கள்ட்ட தான் ஒரு கேள்வி. சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து முத்துக்குமரன் ஸ்பேஸ்ல வந்து ஒன்று சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னா கம்பேர் டு 14 வீக் வந்து யாரு வந்து அதிகமா உழைப்பு போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் வந்து ஃபைனல் வீக்ல வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க. நான் கூட உங்களுக்கு டிஎம் கூட பண்ணேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்குங்க. இப்ப நீங்க என்ன திடீர்னு வந்து ஜாக்லினுக்கும் பவித்ராவுக்கும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது என்ன ஐயா ப்ரோ? அது ஜாக்லினுக்கும், பவித்ராக்கும் ஓட்டு போடுங்க நான் கன்வின்ஸ் பண்ணலையா? அந்தந்த ஆர்மி ஸ்பேஸ் இல்ல நான் 2-3 ஸ்பேஸ்ல கேக்குறேன். அதனாலதான் ப்ரோ. இது கான்டெக்ஸ்டோட கரெக்ட்டா சொல்லுங்க. ஜாக்லின் ஆர்மி ஸ்பேஸ்க்கு போனோம்னா, உங்க ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி, நீங்க அந்த வேலைகள மட்டும் பாருங்க. மத்த பிரச்சனைக்குள்ள போகாதீங்க. இப்ப இழுப்பாங்க. கூட இருங்க. இல்ல நீங்க இப்ப கூட சொன்னீங்க டைட்டிலுக்கு டிசர்வான பர்சன்னா அது ஜாக்லின் மட்டும்தான் அப்படின்னு இப்ப கூட நீங்க சொன்னீங்க. ஐயா, நீங்க இருங்க ஐயா. அது ஆ, என்னோட பெர்ஸ்பெக்டிவ். சொல்லுங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அதான் ப்ரோ. அப்ப நீங்க வந்து முத்துக்குமரன் வந்து உழைப்பே போடலன்னு சொல்ல நான் வரீங்களா? எங்கேயா அப்ப சொன்னேனா? நீங்க ஃபர்ஸ்ட் இப்படி இல்ல அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இப்படி சொன்னீங்கல்ல. முத்துக்குமரன் ஆர்மில இருந்து கேட்டாங்க உங்கள்ட்ட, இது மாதிரி உங்களுக்கு வந்து முத்துக்குமரனுக்கு நீங்க வந்து ஃபைனல் வீக்ல சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. அப்ப நீங்க தான் சொன்னீங்க ஆப்வியஸா நான் பண்ணுவேன். யார் உழைப்பு அதிகமா போட்டிருக்காங்களோ நான் கேமை வந்து கேமா தான் பாக்குறேன். யார் உழைப்பு அதிகமா போட்டிருக்காங்களோ அவங்க சைடு தான் நான் நிப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ இப்ப ஐயா நீங்க இப்படி பேசும் பொழுது எனக்கு புரியல. அதனாலதான் அததாங்க கேக்குறேன். சொல்றேன். இப்போ கூட ஆ, நான் என்ன சொல்றேன்னா, இல்ல நீங்க இப்ப ஐயா இருங்க. இப்ப 1-2 வீக்காவே நான் வந்து நீங்க அதர் ஃபேண்டம்ல போய் பேசுறப்ப இந்த வார்த்தை உங்கள்ட்ட இல்லையே, வரமாட்டேங்குது. நீங்க முத்துக்குமரன் ஆர்மியில பேசும்போது வருது. இல்லையே. ஆனா மத்த ஆர்மியில பேசும்போது வரல. இல்லங்க. நீங்க வந்து மத்த ஃபேண்டம் இல்ல ஸ்பேசஸ்ல அவங்க இப்ப கிட்டயும் கேளுங்க. அவங்க இல்ல தெளிவாவே சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்றேன் பாருங்க. நீங்க அப்படி சொல்றதா இருந்தா டைட்டில் டிசர்விங் பர்சன் 2 பேரையாவது நீங்க சொல்லிருக்கணும். அ இப்போ உழைப்ப லிட்டரலி போட்டதுன்னு சொல்லி இப்போ கூட அந்த வீட்ல 2 பேர் தாங்க ஆடி இருக்காங்களே இந்த கேம். ஆடி இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆனா டிசர்வ்டு பர்சன்னா ஒரே ஒரு ஆளு என்ன தான் ஏங்க ஜாக்லின் அப்படின்னு என்ன சொன்னீங்க. பொறுத்த இங்க வேற யார்ட்டாவது வேணா கேளுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ம். எனக்கு ஜாக்லின் தான் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு சரி தாங்க இருக்கேன். சரி, அப்போ நீங்க உழைப்ப கம்பேர் பண்ணும் பொழுது முத்துவை விட ஜாக்லின் அதிகமா உழைப்பு போட்டிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? 100% டேக்ஸ் மோர் ரிஸ்க்ஸ்.
சரி, இப்ப நீங்க சொன்னீங்க, இன்னொன்னு சொன்னீங்க, கன்சிஸ்டன்சியா யாரு உழைப்ப போட்டிருக்காங்களோ அதான் நான் பாக்குறேன்னு சொன்னீங்க. 3 வாரமா ஜாக்லின் ஒண்ணுமே பண்ணலையே, ஒரு கண்டென்ட் கூட குடுக்கலையே. இந்த லாஸ்ட் 3 வீக்ஸா? லாஸ்ட் 3 வீக்ஸா? ஆமா, பெருசா ஏங்க குடுக்கல. போன வாரம் இந்த அட்ரஸே இந்த இல்ல. வாரம் இந்த இந்த வாரமும் வாரம் அப்படிதான் போயிட்டு ஃபுல்லா இருக்கு. எல்லாரையும் போட்டு பொளந்ததே ஜாக்லின் தாங்க. என்ன ஏங்க பொழந்தாங்க? ரவீந்திர போட்டு பொளந்தாங்க, அவங்க தனியா என்ன? சாச்சனாவ போட்டு பொளந்தாங்க, சௌந்தர்யாவ போட்டு பொளந்தாங்க. இல்ல அவங்க ரவீந்திரன் சார் சொன்னதுக்கு இவங்க வந்து நைஸா ரிப்ளை கொடுத்துட்டு நான் கடந்து போனாங்க. இவங்க சம்பவம் எதுவும் பண்ணலையே. ஏங்க அது கூட வந்து வேற யாரும் பண்ணலங்க. முத்துக்கிட்ட போயிருந்தா முத்து பண்ணிருப்பாரு. முத்துக்கிட்ட யாரும் போல, அதனால ஏன்னா முத்து பண்ணல. அப்படி உள்ள பார்க்கும் போன பொழுது அவரு 2 யாருமே பண்ணல. அதான் இல்லங்க உண்மை. உண்மையை உள்ள சொல்ல போன போனா அவரு முத்து கிட்ட போகாததுக்கு காரணம் ஏன்னா அவர் முத்துக்கு சாதகமா அதை பண்ண போயிருந்தாரு. அதனாலதான் அது எப்படி வேணாலும் வச்சுக்கிட்டோங்களா. அப்படி வச்சு பார்த்தா ஏன் ரயானை போய் ஏத்தி விடணும்? ஏன் ரயானை ஏத்தி விடணும்? முத்து அடிக்கலாம் வா அப்படின்னு ஏத்தி சொல்லி விட்டாரு. நீங்க பாக்கலன்னு சொல்லுங்க ப்ரோ. அவருதான் சொன்னாரு. இதுல அந்த அதாங்க அந்த அங்க பேர் என்ன என்ன, இந்த நடந்ததுன்னா சோஃபால உட்காந்து முதல்ல அவரை ரயானை பொட்டிக்கு கேட்டாரு, வந்து நான் புஷ் வந்து பண்ண ட்ரை முத்துவை பண்ணுவாரு. எக்ஸ்போஸ் பண்ண போறேன், இருங்க அவர் பொட்டி நான் முத்துவை எக்ஸ்போஸ் பண்ண போறேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டாரு. நீ எனக்கு நிக்கிறேன்னா நான் இன்னும் தைரியமா போவேன். ஏன்னா அந்த 8 பேரை நீ ஒரு ஆளு தான் முத்துவுக்கு அகேன்ஸ்டா நின்ன, அதனால நீ வந்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், நான் தைரியமா பேசுவேன் அப்படின்னு ஐயா சொன்னாரு. அவரை ஸ்ட்ரெயிட்டா இன்னொரு அந்த இடத்துக்கு போலையா அவர் வந்து நிறைய அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பண்ணாரு. நிறைய தூண்டில் போட ட்ரை பண்ணாருயா அவரு மணி போட்டு. அதான் ப்ரோ பண்ணாரு அவரு. அப்ப வேற என்ன, அவரு மட்டும் இந்த ஜாக்லின் மட்டும் டைரக்டா சண்டை போட்டாரா? மாட்டீங்களா? கொஞ்சம் கேளுங்க. நிறைய தூண்டில் போட ட்ரை சரி பண்ணாரு சொல்லுங்க. மணி போட்டி அவரை எடுக்க வைக்கிறதுக்கு. சரியா? அவர் யாருக்கு? ஜாக்லினியா? ரயன் ஓகேவா? ரயானை ட்ரை பண்ணாரு ப்ரோ. ட்ரை பண்ணாரியா? ரயன் மதிக்கல அத. ரயன் செட்டப் பண்ணிக்கல. ஆமா. அதுக்கப்புறம் ஓபனா சொல்ல போனா 8 பேருமே மதிக்கல. அதான் உண்மை. அதுக்கப்புறம் ரயனை வச்சு ஜாக்லினை தப்பா ரெஜிஸ்டர் பண்ண வச்சாரு அவரு. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவை நோண்டி விட்டு ஜாக்லின் எதிர்க்க போக வச்சாரு. அவர் போனதே குழப்பத்தை உண்டு பண்ணாதான். அது எல்லாருக்கு அகைன்ஸ்டாவும் அவர் பண்ணாரு. அதுல அவர் சக்சஸும் ஆனாரு. இதான் உண்மை. இங்க முன்னாடி இருக்கிற 8 கண்டஸ்டன்ட்ஸுமே யாருமே அவர் எதிர்த்து எந்த சம்பவமே பண்ணல. அதான் உண்மை. அவர் நோண்டி விட்டா ஆனா நீங்க ஜாக்லின் மட்டும் பண்ணீங்கன்னு சொல்றீங்களா, அதுதான் தப்பு நான் சொல்றேன். ஜாக்லின் கிட்ட பேசி அடிவாயின்னு போனாங்கங்க. என்னங்க ஜாக்லின் எங்க ஐயோ ஜாக்லின் எங்க அடிச்சாங்க? சௌந்தர்யாவும் ஜாக்லினும் சௌந்தர்யா 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். நான் அப்பயும் வந்து ஜாக்லின் என்ன சொன்னாங்கன்னா, உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை, நீ கரெக்டா கேம் விளையாடுற, நீ தான் கேமர்ன்ட்டு போயிட்டாங்க. அங்கேயும் சண்டை போட வேண்டியது. அங்கேயும் அது கணக்கு என்ன எப்படிங்க நீ சொல்லலாம் அப்படின்னு கேட்க வேண்டியதானே? நான் ஓப்பனா சொல்றேன் ப்ரோ, ஜாக்லின் சேஃப் கேம் தான் ஆடுறாங்க. ஓகே ஓகே சூப்பர். ஹலோ ஓகே ப்ரோ. ஹலோ கேக்குதா? ஓகே. அதான் இந்த வாரம் ஜாக்லின் சேஃப் கேம் தான் ப்ரோ ஆடுனாங்க. ரஞ்சித் 3 ரஞ்சித் வாரமே அதான் ரஞ்சித் பண்றாங்க. நீங்க அப்படி சொல்றீங்களே, தீபாக்கே சேஃப் கேம்னு சொன்னாங்களே, அது நாங்க என்ன போய் சொல்றது? ஆமா அது நாங்க எங்க போய் சொல்றது அதான் சொல்லுங்க? அது எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அதான் சொல்லுங்க? அவர் எவ்வளவு கண்டென்ட் கொடுத்தாரு. முத்துவும் முத்துவும் அந்த வீட்ல எல்லாரை விட ஓப்பனா பேசக்கூடிய ஒரே ஆள்னா தீபக் அண்ணன் தான். நானே சொல்றேனே, முத்து கூட இது பேசினா ஹேர்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேக் அடிப்பாப்புல, அவங்க மனசு காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு. ஆனா இவரு தீபக் அந்த சம்பவமே பார்க்க மாட்டாப்புல, யாரா இருந்தாலும் அடிச்சுதான் பேசுவாரு தீபக் அண்ணன். அவரே சேஃப் கேம் சொல்லிவிட்டு அவரை இவெக்ட் பண்ணிட்டாங்க. பவிலாம் உள்ளுக்கு உட்காந்துருக்காங்க. அப்ப நாங்களா என்னத்துக்கு பேசி? இல்ல நீங்க என்னோட கேள்வி, மெயினான கேள்வி இதான். இவ்வளவு பேசிட்டு நீங்க வந்து நீங்க திடீர்னு பவித்ராக்கு நீங்க பேசுறீங்கிறப்பதான் எனக்கு புரியல. ஜாக்லினையே கூட விட்டுருங்களேன். ஏன்னா நான் வந்து அவங்கள ஒரே கேட்டகரியில வச்சு பார்க்கவே இல்லைங்க. எத்தனை தடவைங்க இது சொல்றது? நீங்க அப்ப நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கீங்க ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்கன்னா, இது மாதிரி யாரு உழைப்ப போட்டுருக்காங்க அவங்க கூட தான் நிப்ப நீங்க சொன்னீங்க. இப்ப நீங்க இப்படி பண்றீங்கன்னா அப்ப நீங்க எதை பாக்குறீங்க? கேமா பாக்குறீங்களா இல்ல 2 விதமா பாக்குறீங்களா? பார்த்தா அந்த ஸ்டேஜ் ஏற வேண்டியது வெறும் இவங்க 2 பேர் தான், ஜாக் முத்து தானே. அதுதான் ப்ரோ. அதுல வந்து அவங்க வந்துட்டு போட்டோங்க. மத்த 3 ஸ்லாட்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். நான் இப்பயும் நான் உங்கள்ட்ட சொல்றேன், நல்லா கேட்டுங்க. உழைச்சது 2 பேர் தான் நீங்க சொன்னீங்க. அதே தான் நானும் உங்கள்ட்ட நான் கேட்கிறேன். நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்களே, இன்னைக்கு ஏன் நீங்க முத்துவை பத்தி நீங்க டீகிரேடா பேசலாம்னா? இல்ல டீகிரேடா பேசல. ஆனா எந்த இடத்துலயும் முத்துவை பத்தியே நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. அதான் உண்மை. நான் 2-3 ஸ்டெப் உங்களை ஃபாலோ பண்றேன். பாருங்களேன், முத்துவை எந்த இடத்துல நான் விட்டு கொடுத்து பேசுனது கிடையாது. எந்த இடத்துல விட்டு கொடுத்து பேசல ப்ரோ. ஆனா ஜாக்லினையும் பவித்ராவையும் தூக்கி வச்சு பேசுறீங்களேன்னு தான் கேக்குறேன். எனக்கு புரியலங்க. இது வேற அது வேறங்க.
அப்ப நீங்க அப்ப சொன்னீங்களே அது என்னாச்சுன்னு கேக்குறேன் ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல திரும்பவும் கேட்டீங்கனாலும் சொல்லுவேன். அந்த வீட்ல 2 பேர் தான் விளையாடுனாங்க. முத்து ஜாக்லின் தான் விளையாடுனாங்க. 1-2 அப்ப ஸ்லாட்டுக்கு நீங்க அவங்க 2 பேருக்கு தானே ப்ரோ நான் கேக்குறது உங்களுக்கு புரியுதா புரியலன்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன் அந்த 2 பேருக்கு தானே அப்ப நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேக்குறேன். நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணணும்னா உழைப்ப போட்டது இவங்க 2 பேர் தான். அவங்க 2 பேரை நீங்க யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நீங்க பேசுங்க. நீங்க ஏன் திடீர்னு இப்ப பல்ட்டி அடிச்சு ஐயா ஜாக்லின் ஐயா இருங்கய்யா. பேசுறீங்கன்னு பவித்ரா சொல்லுங்க. பவித்ரா ஆர்மி ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ்ல கூட நான் ம், இது சொல்லியிருக்கேன். கேம்னு வந்துட்டா நான் விட்டு கொடுத்துருவேன் பவித்ராவை. ஜாக்லின் தான் ஃபர்ஸ்ட், ம், ம், அதுக்கப்புறம் முத்துன்னு சொல்லியிருக்கேன். ம். சொல்லாமலாம் கிடையாது. நாங்க ஒரு ஸ்பேஸ் நடத்துவோம்ல, நம்ம ஸ்பேஸ்க்கு வருவீங்களா நீங்க? அந்த ஸ்பேஸ்லயும் ஆ. இததான் சொல்லியிருக்கேன். இல்ல ப்ரோ நீங்க முன்னாடி இது சொன்னீங்க ப்ரோ. ஆனா இப்ப சொல்லல. தீபக் அதான் ஸ்பேஸ்ல கேக்குறேன். தான் சொல்லியிருக்கேன் நான். இத்தனை அப்ப இப்பயும் நீங்க அதை பேசணுமே. இப்பயும் நீங்க அப்ப அப்ப நீங்க இப்ப அதுதானே சொல்லியிருக்கணும். கேமா வந்து 2 பேர் தான் விளையாண்டாங்க. 2 பேருக்கு யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களை பார்த்து ஓட்டு போடுங்க. இது உங்க விருப்பம். நீங்க அதுதானே நீங்க சொல்லியிருக்கணும். ஐயா, எல்லா ஆர்மி ஆட்களும் அவங்கவங்களுக்கு யாரு பிடிக்குதோ அவங்கவங்களுக்கு தாங்க ஓட்டு போட போறாங்க. அங்க போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச இப்ப நீங்க ஆட்களுக்கு ஓட்டு போடாதீங்க நான் எப்படி சொல்றது? இப்ப நீங்க ஜாக்லினுக்கு ஓட்டு போட சொல்லி கேட்டீங்க. யாரு கேட்டா? இல்ல அப்படி கேட்கல. இந்த மாதிரி சொல்றீங்களே ஜாக்லின் தான் டிசர்வ்னு ஐயா, சொல்லி கேக்குறீங்களே அதுக்கு எந்த சொல்றேன் bro. இடத்துலயும் வந்து நான் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு ஒரு நியூட்ரல் ஸ்பேஸ்லயோ அது ஒரு நார்மல் ஸ்பேஸ்லயோ இல்ல இப்போ ம். முத்து ஸ்பேஸ்க்கு வந்துட்டு முத்துக்கு ஓட்டு முத்து தவிர வேற யாருக்கும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நான் பேசுறது நீங்க கேட்டிருக்க முடியாது. ஜாக் ஸ்பேஸ்க்கு போயிட்டு ஜாக்க தவிர வேற யாருக்காவது ஓட்டு போடுங்கன்னு நான் பேசி நீங்க கேட்டிருக்க முடியாது. அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. அது மாதிரி உங்களால ஓப்பனா சொல்ல முடியாது. ஆ? ஆனா நீங்க இப்போ இப்படி பேசுறீங்களேன்னு தான் நான் கேக்குறேன். என்னையா தப்பா பேசிட்டேன்? கைஸ் கைஸ் என்ன கைஸ் என்ன கைஸ் bro ஒரே திருப்பி ஒரு விஷயம் பேசுறீங்க? சொல்லிருங்க. கீங்க எல்லாத்தையும் போட்டு அவரை போட்டு அடிக்க வேணாம். இல்ல ஒன்னும் இல்ல நிறைய பேர் எனக்கு இருக்கோம். அடிக்கிறதுலாம் இல்ல கிடையாது. இல்ல அவர் இல்ல பேசுறாரு. இல்ல இல்ல நான் இல்ல ரஞ்சித் இல்ல ரஞ்சித் இல்ல நான் அவர் இல்ல அடிக்கல. நான் ஒரு மேல ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன். அது அவருக்கு தெரியும்னு அப்போ நினைக்கிறேன். நான் வந்து நான் ட்விட்டர் ஆப் நான் யூஸ் பண்ணது தப்பாவே எடுத்துக்கலங்க. ஓகே நான் ரஞ்சித் தப்பாவே ரஞ்சித் எடுத்துக்கலங்க. இல்ல ரஞ்சித் ரஞ்சித் கொஞ்சம் இல்லைங்க கிக் போ இன்னும் நிறைய ஸ்பீக்கர் இருக்காங்க, அவங்களும் கேட்கணும். ப்ளீஸ் ரஞ்சித் கீங்க மட்டும் அடிக்காதீங்கப்பா. ஆ நீங்களா உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. அதுக்கு தான் நாங்க ஸ்பேஸ் போட்டிருக்கோம். ஏன்னா நாங்க டீப்பா காமினாது நாங்க சிறிய சண்டைக்காரங்களா ஆயிரு போறோம்ல. அவர் உள்ளுக்கு பேசல, நாங்க வந்து வெளியே இல்ல பேசிட்டு இருக்கோம். சோ அதனால நீங்களும் கொஞ்சம் ஐடியா கொடுங்கப்பா என்ன ஆயிடுச்சுன்னு. சுவாதி ரஞ்சித் முடிச்சிட்டீங்களா இன்டர் உங்களோட பண்றேன் டாக்? சாரி. ஆக்சுவலி ரஞ்சித் போட்டையும் இல்ல நான் அடுத்த ஸ்பீக்கர் பேசு. கேக்குறேன். இவங்க சொல்றாங்க ஜாக்லின் அண்ட் முத்து மட்டும் தான் கேம் விளையாண்டாங்க. அப்ப தீபக் ப்ரோ என்ன வந்து கேம் விளையாடலையா என்ன? எஃபோர்ட் போடலையா என்ன? இந்த கொஸ்டின் நான் இவங்க 2 எங்க பேர்ட்டையும் வைக்கிறேன். கேம் டாஸ்க் வேற வேறங்க. அந்த இந்த இந்த பிபியோட அதான் ஃபார்மேட் இருக்குல்ல. அக்கா ஓ, அத நான் இப்பதான் சொல்லலக்கா. அவங்க நீங்க சொன்னாங்க. சொன்னீங்க ரஞ்சித். அவங்க இல்ல ஆக்சுவலி இல்ல 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 அவரு இல்ல இல்ல சொன்னதா நான் சொன்னாங்க அருணா. அவரு சொன்னதா சொன்னாரு. ஆலன் ப்ரோ சொன்னதா அவரு சொன்னேன். சொன்னதா நான் சொன்னாரு. சொல்லல. ரஞ்சித் அப்படி சொல்லல. ஆ, ஓகே நான் சொல்லல. ஓகே சாரி நான் ரஞ்சித் bro. அப்ப நான் இல்ல நான் அரவிந்த் ப்ரோவும் நான் ரஞ்சித் மா- சொல்றேன். மாமா அவர் நான் கிளாரிஃபை அப்படிதாம்மா டாஸ்க் சொல்லிட்டு மட்டும் இருக்கேன். சொல்லல ப்ரோ. இல்ல இல்ல அவங்க கேம்ல இப்ப ஒருத்தருக்கு வந்து ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா ஈவன் முத்து கூட அந்த இடத்துல போய் ஸ்ட்ரைட்டா சொல்ல மாட்டாரு. அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா போய் சொல்றது வந்து தீபக் அண்ணா மட்டும்தான். யார் என்ன வேணா பேசட்டும், அதை ஸ்ட்ரைட்டா போய் சொல்றது தீபக் அண்ணா மட்டும்தான். அப்போ எப்படி வந்து நீங்க கேம் பிளே இல்லைன்னு சொல்றீங்க? இப்ப நீங்க பவி சொல்றீங்க. பவிக்கு வந்து ஃபுல்லா அது என்ன சொல்றது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான். அதை இன்ஃபீரியர் இன்ஃபீரியாரிட்டி இல்லவா காம்ப்ளெக்ஸ் வெளியில கன்னிங்க சேர்த்து கண்ணி சொல்லுங்க. வெளியில பின்னால வந்து போய் பேசுறது. எக்ஸாக்ட்லி. அத வந்து வெளியில அவங்க காமிக்காம மறைக்கிறதுக்காக மத்த பிளேயர்ஸ வந்து இப்ப கேர்ள்ஸ் டீம்ல இருக்கும்போது, அவங்க தனியா போய் மட்டும் அவங்க கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வெளியில தெரியறதே வந்து அவங்க கேம் பிளேவோ, டாஸ்க்கோ எதுவுமே கிடையாது. அவங்க ப்ரொஜெக்ட் பண்றதுதான். என்ன எல்லாரும் இப்படி தப்பா பேசுறாங்க. என்ன எல்லாரும் இப்படி தப்பா பேசுறாங்க. அது சொல்றாங்க. தீபக் அண்ணா புட் டவுன் பண்றாங்க. இததான் சொல்றாங்க. உன்னை யாரும்மா அவர் புட் அவுட் பண்றா? நீதாம்மா உன்னை நீயே தாழ்த்திக்கிற. அவளேதான் அவளை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கா இத. தீபக் அண்ணா வந்து எந்த இடத்துல நீ கேம் நல்லா விளையாடல அப்படின்னு சொல்லவே இல்ல. ஒரு விஷயத்துல போய் நாமினேட் பண்ணணுமா அந்த இடத்துல வந்து நாமினேட் பண்றாங்க. அது அவங்களோட ஒர்க். அதுதான் அது பண்ணணும். டாஸ்க் அதுதான் குடுக்குறாங்க. அததான் பண்றாங்க தீபக் அண்ணா. எந்த இடத்துல நீ வந்து டாஸ்க் நல்லா விளையாடவே இல்ல, நீ இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு பவிய ஒரு இடத்துல கூட தீபக் அண்ணா குறைய சொன்னதே கிடையாது. ஆனா எல்லா டைம்லயும் தீபக் அண்ணா பத்தி தப்பா பேசுறது ஒரு வேலையாவே வச்சிட்டு இருந்தது அந்த வீட்ல பவி மட்டும்தான். இத வந்து நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் ஆலன் ப்ரோ. நீங்க வந்து பவியோட தீபக் அண்ணாவை கம்பேரே பண்ணாதீங்க அந்த வீட்ல. கம்பேரே நான் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. பண்ணவே இல்லைங்க. நான் எந்த இடத்துலயும் இது மாதிரி பேசவே இல்லைங்க. நீங்களாவே ஒரு கேள்வி கேக்குறீங்க. நீங்களாவே ஒரு சினாரியோ எடுத்துட்டு வர்றீங்க. நீங்களாவே ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க. அதுக்கு பதில் சொன்னா அப்புறம் நான் பண்ணேன்றீங்க. ப்ரோ 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 நீங்க ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி அந்த நியூட்ரல் ஸ்பேஸ் இருக்குல்ல நம்மளது, அங்க நீங்க சொன்னீங்க
தீபக்கை விட பவித்ரா பெட்டர். நீங்க ரொம்ப நானே உங்ககிட்ட கேட்டேன், என்ன திடீர்னு நீங்க பவித்ரா பிஆர் ஆயிட்டீங்களா அப்படின்ட்டு. பாஸ்ட் ஒரு 1.5 weeks 2 weeks-ஆவே நீங்க ரொம்ப பவித்ராக்கு சப்போர்ட் பண்ணீங்க. சத்தியமா இப்போ ஏன் இந்த கொஸ்டின்ஸ் இப்ப ஏன்னா எல்லாருக்கும் இப்ப எங்களை யாருமே கேட்க முடியாது, நீங்க ஏன் தீபக் சப்போர்ட் பண்றீங்க, நீங்க ஏன் தீபக்காக இவ்வளவு பேசுறீங்க அவர் போஸ்ட்ல. ஏன்னா நாங்க சொல்லிடுறோம், நாங்க தீபக் ஃபேன் தான், நாங்க தீபக். பட் நீங்க நியூட்ரல்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்றீங்க, பவித்ராக்கு சப்போர்ட் பண்றீங்க. நியூட்ரல்னு சொல்லலங்க எந்த இடத்துலயும். நான் எந்த இடத்துலயும் நியூட்ரல்னு சொல்லலங்க. அது வந்து இல்ல நீங்க என்ன தெரியுமா இருங்க, நீங்க என்ன தெரியுமா சொல்லிருக்கீங்க, நான் வந்து இப்படி பர்டிகுலரா எந்த கண்டஸ்டன்ட்க்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், யாரு வந்து நல்லா கேம் ஆடுறாங்களோ, யாரு வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன், நான் பர்டிகுலரா எந்த கண்டஸ்டன்ட் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு நீங்க நிறைய வாட்டி இதை ஐட்ரேட் பண்ணிருக்கீங்க. இப்போ அதனாலதான் நானும் இப்ப கேட்டேன் அதனாலதான் நானும் கேட்டேன் இன்னைக்கு அதை கேட்டேன். போயிட்டு வந்தேன்ல, யாருக்கெல்லாம் நான் கத்துறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க 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 நேத்து போயிட்டு வந்த இது அது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம முன்னாடி இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் என்ன ஒரு எண்ணம்னா, நீங்க எல்லாம் யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க யோசிக்கிற மாதிரி நான் பேசணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு அது இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கேமை பாக்குறேன்ல, அந்த கேம் நாங்க யோசிக்கிற மாதிரி நீங்க பேசணும்னு சொல்ல ப்ரோ, நீங்க சொன்னதான் ப்ரோ நாங்க கேட்கறோம். இப்ப இப்படி சொல்றீங்களேன்னு கேட்கறோம், வேற எதுவுமே இல்ல ப்ரோ. நீங்க எனக்கு இன்னும் டிஎம்ல அப்படியே தான் இருக்கு, உங்க டிஎம்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட தெரியும். அதை தான் நான் கேட்டிருக்கேன் உங்கள்கிட்ட. நீங்க இந்த மாதிரி சொன்னீங்களே ப்ரோ, நீங்க ஃபைனல் வீக் கண்டிப்பா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணி